போட்டோம். வரச்சொல். என்ன மன்னா, என் பெயர் கோபாலையர். ஜாக்சன் துரையிடம் உத்தியோகம் பார்க்கிறேன். துரை அவர்கள் ராமலிங்க விலாசம் மேல் மாடியில் தங்கியிருக்கிறார்கள். அடைவாளம் என்று தாங்கள் மட்டும் தனித்து வந்தால் பேட்டி கொடுப்பதாக உத்தரவாகி இருக்கிறது. அப்படியானால் அந்த துறையை காண வேண்டிய அவசியமே இல்லை நமக்கு. ஆமாம் அண்ணா, இது சூழ்ச்சி. தாங்கள் தனித்து போகக்கூடாது. நமக்கு அறிவு உண்டு, ஆற்றலும் உண்டு. எதற்காக பயப்பட வேண்டும்? கோபாலஜர் அவர்களே, நான் தனித்து வருகிறேன், புறப்படும். கட்டணம் வருகிறார். அப்படியா? அவரை காதலை விடுதக்கூடாது. ஏதாவது கவலை படுத்துங்கள். எல்லாரும் போய் வந்து கொண்டிருக்கிறோம். வீரபாண்டிய கட்டபொம்மனோ? நீர்தான் ஜாக்சன் துரை என்பவரோ? வெகு தூரம் வந்துவிட்டேன். நட்பு விரும்பி அழைத்ததாக அறிகிறேன். அதையே விரும்பி நானும் வந்துள்ளேன். நட்பு வேண்டும், ஆனால் அதற்கேற்ற நடத்த இல்லை உம்மிடம். கற்றுக் கொடுக்கும் இனம் தமிழ் இனம். நீ கற்றுக் கொடுக்க முயற்சிப்பது அறிவீனம். நவாப்பிடமிருந்து நாட்டுரிமை பெற்றிருப்பது நாங்கள். நீ அதையும் பேட்டி காண வரவில்லை. பேட்டி கொடுப்பவன் நாங்கள். இல்லாவிட்டால் நீ இந்த நாட்டுக்குள்ளே நுழைந்திருக்க முடியாது. இருமாப்பிலும் ஒழியவில்லை உன்னிடம். எல்லாம் உடன் பறந்தவை ஒழியாது. உன் மீது குற்றம் சுமத்துகிறேன். என்னவென்று எடுத்துரைத்தால் கணக்கில் அடங்கால். எண்ணிக்கை தெரியாத குற்றம். எனக்கா எண்ணிக்கை தெரியவில்லை. அகம்பிடித்தவரை சொல்கிறேன் கேள். உன் நிலத்தில் விளையும் விளைச்சலுக்கு பிச்சை கொடுக்கவில்லை. எங்கள் பேரனுக்கு கீழரசாக இருக்க திரைப்படம் செலுத்தவில்லை. வெகு காலமாக வரிப்பணம் வந்து சேரவில்லை. இந்த வட்டிக்கெல்லாம் வட்டியும் செலுத்தவில்லை. கிஸ்தி, பிறை, வரி, வட்டி. வானம் பொழிகிறது, பூமி விளைகிறது, உனக்கு ஏன் கொடுப்பது கிஸ்தி? எங்களோடு வயலுக்கு வந்தாயா? ஏத்தம் அழைத்தாயா? நீர்பாய்ச்சி நடுவயல் நிறைய கண்டாயா? நாற்று நட்டாயா? களை பறித்தாயா? கடனிவாழ் உழவருக்கு கஞ்சி கரையும் வந்தாயா? அங்கு கொஞ்சி விளையாடும் எம்புற பெண்களுக்கு மஞ்சள் அரைத்து பணிபுரிந்தாயா? அல்லது நீ மாமரா மச்சானா? மானங்கெட்டவனே, எனக்கு கேட்கிறாய் துறை, யாரை கேட்கிறாய் வழி? போரடித்து நெற்குறிக்கும் மேடி நாட்டு உழவர் கூட்டம் தலைங்கியரின் உடலையும் போரடித்து தலைதலை நெற்கதிராய் குவித்துவிடும். ஜாக்கிரதை. அதிகார உதவிக்கு உன்னை கையோடு அழைத்தது ஆதரிக்கிறேன். அப்படியா? பலே, நீ அனுப்பியால் மிகவும் புத்திசாலி. என்னை அழைத்து வரும் நோக்கத்தோடு எவனும் தலை காட்டியதில்லை அந்த பக்கம். எங்களுடைய பெருமை தெரிந்தவன் அவன். ஆனால் இது போன்ற ஒரு கடிதத்தை எழுதவும் இதுவரை அவனுக்கும் துணிவு பிறந்ததில்லை. எழுதிவிட்டதாக என்னே கூறிய உண்மை இனியும் உயிரோடு விட்டு வைப்பது என் குற்றம். துடிக்கிறது மீசை. அடக்கு அடக்கு என்று நட்பு நாடி வந்த உறவு முறை தடுக்கிறது. என்ன மீசையை முறுக்குகிறாயா? அது ஆபத்திற்கு அறிகுறி. உன்னை சிறைப்பிடிக்க உத்தரவிடுகிறேன். என்ன வழக்கில் பார்க்கலாம். புதுக்கோட்டை மன்னரின் வீரர்கள். கலெக்டர் லூசிங்டன் உத்தரவுப்படி உங்களை கைது செய்ய வந்திருக்கிறோம். நல்லவர்கள் நினைப்பது ஒன்றுதான் நடப்பதில்லை தமிழ்நாட்டிலே. எட்டப்பன் ஒருவன் தான் இருக்கிறான் என்று நினைத்தேன். அவன் நல்லவன் என்பதை காட்டிவிட்டார். என் அரிய நண்பர் புதுக்கோட்டை அரசர் ராஜராஜ ராஜாதி ராஜ விஜயரகநாத தொண்டைமான். சரி, வாருங்கள். உங்களுடைய மன்னருக்கு எனது இதயபூர்வமான நன்றியை தெரிவித்து விட்டு
இருக்கிறது. தமிழன் முழுவதும் மானம் இழந்து விடவில்லை என்பதற்கு சான்றாக உணர்ச்சிக்கு ஓர் மூலையில் இடஒதுக்கி இருக்கிறாரே என்னுடைய நண்பன். அவருடைய புகழ் வாழ்க. வாருங்கள். ஏன் இருக்கிறீர்கள்? உட்கார்ந்து. உயிருக்கு பயந்தவர்களே, உட்காருங்கள், உட்காருங்கள். அகமழியவில்லை உனக்கு. உன்னை அழித்திருந்தால் என் அகமும் அழிந்திருக்கும். அல்லது எட்டப்பன் தொண்டை மாறும் எங்களிடையே பரவாதிருந்திருந்தாலும் உனக்காவது அகம் உண்டாகாதிருந்திருக்கும். இன்னும் ஏன் பயப்படுகிறாய்? உண்மையை கூறு, நாய்களை திட்டாதே என்று. துரையவர்களே, நன்றி உள்ளது நாய் ஒன்றுதான். அதுவும் நமக்கு பெருமைதான். இருந்தாலும் இவன் யார் அதை சொல்லு? அதுவும் சரிதான். அடக்கியாளம் உங்களை சொல்ல அடிபட்ட இவனுக்கு என்ன உரிமை இருக்கிறது? எட்டப்பா, சொல் பேசாதே. நான் எழுத்தறி வாழ விரும்பினாய், வல்லவனை அழித்தாய், இனி நீ வாழ்ந்து கொள். வீரம் விளைய கதந்தாய், வீரரை வழங்கினாய், வேண்டுவதை வாங்கிக் கொள். கூலி கேட்டாய், கும்பிட்டாய், கோழையானாய், கூலியை பெற்றுக் கொள். ஆனால் அந்நியர் உன்னை போற்ற வேண்டும், அது உனக்கு இனிக்க வேண்டும் என்று மட்டும் எண்ணாதே. நீ காட்டிக் கொடுத்தாய், நான் காட்டிக் கொடுக்கப்பட்டேன். நாம் இருவரும் இதே மண்ணில் விளைந்தவர்கள் தான். உன்னை கேடு சூடினும் ரத்தத்தில் இனச்சக்தி எங்கோ ஒன்றித்தான் இருக்கும். ஆதலின் நம்மிடையே என் பேச்சுக்குத்தான் இடம் உண்டு. ஏற்பது உனக்கு இவன்று காரணம் உரிமை ஒன்று. ஆனால் அவனோ நேற்று வந்தான், இங்கிருப்பான், நாளை போவான் என்ற எல்லைக்கு ஏற்றத்துக்குட்பட்டவன். இன்னும் நம்மோடு ஒவ்வாதவன். அவன் கத்தி பார்த்தும் கலங்காதே. ஆனால் அவன் பேச்சு கேட்டு மட்டும் வாழாதே. நாம் புரிவது உனக்கு மட்டுமல்ல, எங்களோட சிங்கங்களாய் பறந்து இங்கு குரங்குகளாய் கூறி நிற்கும் இது அத்தனை வீரர்களுக்கும் மாணவிக்கு மலையர்களுக்கும் கூறுகிறேன். சரி, கூறுவதென்ன? குற்றவாளியாகிய நீ ஏதேனும் சமாதானம் கூறி குற்றத்தை குறைத்துக் கொள்ள முடியுமா என்று பார். நாங்கள் ஒரு நாயை கொள்வதானாலும் சட்டப்படி குற்றம் காணாமல் கொல்ல மாட்டோம். We believe in the rule of law. எத்தனை நல்லவர்களாக நடிக்க ஏற்பட்ட எத்தனையோ வழிகளில் இதுவும் ஒன்று. அறிவேன், அறப்போகும் முடிவையும் தான் அறிவேன். ஊருக்கு பேருக்கும் நாடகத்தை நடத்தி காட்டு. நீ குற்றவாளிதானே? உன்னை கொல்ல தவறிய குற்றவாளி. எனக்கு பேச்சு வேண்டாம், நேர்மையான பதில் தேவை. கும்பனியாரின் கட்டளைக்கு நீ ஏன் அடங்கவில்லை? கும்பனி என்பது வாங்கவும் விற்கவும் வந்த ஒரு வர்த்தக ஸ்தாபனம். அதற்குள் அடங்கி வேண்டுவது பொருள்கள், புருஷர்கள் அல்ல. கடைசியாக நாங்கள் வாங்கியிருப்பது அரசுரிமை. உரிமையை வாங்குவதோ விற்பதோ எங்களுக்கு பழக்கமில்லை. எவனாவது விட்டிருந்தால் அவனிடம் போய் கேட்டிருக்க வேண்டும் இந்த கேள்வியை. அவன் தான் ஆற்காட்டு நவாப். அவன் உங்களை கேட்கச் சொல்லுகிறான். அவனையே கேட்கச் சொல்லுகிறேன் நான் என்று நீ அவனிடமே போய்க்கே. மீண்டும் அடக்கு பேச்சு. அது என் கோபத்தை குத்துவதாகும். உணர்ச்சியுடையவனுக்குத்தான் கோபம் வரும். உனக்கு வருவதாக கூறுவது பொய். எடக்கு மடக்கு இருமாப்பு ஏளனம் இத்தியாதி உனக்கு மிக மிக அதிகம். எல்லாம் உடன் பிறந்தவை. அது ஒழுக்க மாட்டாது, நடக்காது. நான் இருக்கும் வரை எக்காலம் இறங்க அதற்கு உறக்க மேலும் இருக்கும் சூரியன் இருக்கிறது. அது கூட எங்களை கேட்டுத்தான் எழும் விழும். அந்த கதையை இங்கு விடாதே அப்பனே. சூரியனே வேண்டாம் என்ற ஆண் கூட அல்ல. ஒரு பெண் கட்டி இருக்கிற கதையெல்லாம் இங்கு ஏற்கனவே ஏராளமாக இருக்கிறது. வேறு ஏதாவது இருந்தால் கூறு. ஏனே பாளையக்காரர்கள் எல்லோரும் பணிந்து விட்டார்கள், பலன் அடைகிறார்கள். நீ ஒருவன் மட்டும் பணிய மறுப்பதால் அது உனக்கு ஒரு லாபமா? எல்லோரும் பணிந்த பிறகு நான் ஒருவன் பணியாததால் அது உனக்கு ஒரு நஷ்டமா? இவன் பேசத் தெரிந்தவன். பேசத் தெரிந்தவன், வெறும் பேச்சல்ல, மானத்தில் பாசம் உள்ளவன், வல்லவன், வாழ்வீசத் தெரிந்தவன். அதனால் தான் வாழ்விடித்து வாழ வேண்டும் என்று இல்லாதிருப்பவன். இரும்பு தலையன் என்று எனக்கு பெயர். என்னிடமே பேசுகிறான். உருக்க வேண்டிய பொருள் அதனிடம் இறக்கம் காட்டி பேசியது தவறுதான். புல்லனை பசுக்கள் அல்லவான். காதல், மானம், வீரம் இந்த கட்டுக்கோப்பிலே வளர்ந்தவன். எங்கள் நாடோ எல்லா வளமும் படைத்த நாடு. எதற்கும் எவரிடத்தும் கையேந்தி நிற்க வேண்டிய அவசியம் இல்லாத நாடு. மையம் மானம் ஒத்துழைக்கும் நாடு. இங்கு பிறந்தவன் வேடியாவதில்லை. பேடியா இருப்பவன் இந்த நாட்டின் அசல் வித்தாக இல்லாதவனாக இருப்பான். பொன்னாட்டு மக்கள் எங்கள் தென்னாட்டு மக்கள். போரந்தவர் புலிகுணம், பொங்குவென்ப காதல் என்றால் பூமணம், புகழுக்குரிய மானம் என்றால் உலகிற்கே ஒரே தினம் என்ற சரித்திரம் கண்டவர்கள் நாங்கள். எங்களை அடக்கியால் ஆண்டவரும் எண்ணியதில்லை. விரும்பினால் அன்பை காட்டி நண்பர்களாய்த்தான் எங்களுடன் வந்து வாழ்ந்ததுண்டு. அந்த புண்ணிய பூமியிலே நாடு பிடிக்க வந்த நீங்கள் நடுவேஷம் கட்டி வாழையாற்றி நிற்கிறீர்கள். காலம் உங்களுக்கு கருணை காட்டிலும் நல்லவர்கள் உங்கள் காலை பிடித்து வாழ மாட்டார்கள் என்பதை மட்டும் மனதில் நிறுத்திக்கொள். போகும் உன் புத்திமதி. மேலும் மேலும் குற்றங்களை கூடுதலாக்கிக் கொண்டே போகிறாய். நான் இப்பொழுதே தீர்ப்பு கூறப் போகிறேன். உயிரின் மீது ஆசை இருந்தால் உனக்காக ஒரு வினாடியை ஒதுக்குகிறேன். மன்னிப்பு கேட்டுக்கொள்.
நான் மன்னிப்பு கேட்பதா? என் கை கட்டப்பட்டது இதுவரை உன் கழுத்து கடட்டப்படாமல் இருக்க என் தாய் கேட்டிருக்க வேண்டுவதை அவள் தள்ளாத வயதிலும் பொல்லாத புலியாக உன் மீது பாய்ந்திருப்பாள். என் தம்பி கேட்டிருக்க வேண்டுவதை இந்நேரமும் பரங்கித்தலை உன் சீதாரத்திலே நோக்கி பறந்தே போயிருக்கும். என் தமிழ் போவன் மட்டும் இருந்திருந்தால் அறம் பாடிய உன் ஆவிய கருக்கி இருப்பான். வீர தமிழ் குல பெண்மணி என் மனைவிக்கு மட்டும் இது புரிந்திருந்தால் இந்நேரம் உங்களுடன் தீர்ப்பத்தி எழுந்திருக்கும். என்ன செய்வேன்? என் நாடே, இந்த இழிவு உனக்கா எனக்கா? அதே எசப்பா, அதே என் போல் இருக்கும். ஆனால் உனக்கோ ஊரே சொல்லட்டும் போ. இவரை கொண்டு போய் அந்த புளிய மரத்திலே தூக்கிவிடுங்கள். வீரபாண்டிய கட்டபொம்மனின் நாடகத்தை வீரமாக நடத்தி காட்டிய நமது மாணவ செல்வங்களுக்கு பாராட்டுகளையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்ளலாம்.